ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட உமன் லைஃப் ஹேக்ஸ் சேனல். நான் ரேகா. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இது பிஸ்னஸ் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் ஆஃப் உமனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரௌண்ட் வித் பாசிட்டிவ் பீப்புள். உங்களை சுற்றி நிறைய பாசிட்டிவ் பீப்புள் இருந்தாங்களா, உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் ஏதோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் அப்படின்ற இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பீப்புள் கிட்ட போய் சொன்னீங்கன்னா, அவங்க உங்களுக்கு நிறைய நல்ல சொல்யூஷன்ஸ் தருவாங்க, ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அதுலேருந்து க்ரியேட் ஆகும். இதே நீங்கள் ஒரு சிச்சுவேஷனில் நெகட்டிவ் பீப்புள் கிட்ட போய் சொன்னீங்கன்னா, அவங்க நிறைய நெகட்டிவிட்டி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. என்னென்னா, இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமு, இதனால் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அப்புறம் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக சொல்லி உங்களை இன்னும் பயமுறுத்துவாங்க. அது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சரௌண்ட் வித் அ பாசிட்டிவ் பீப்புள். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அதாவதுங்க, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற விமனாக இருந்தாலும், இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற விமனாக இருந்தாலும், உங்களுக்குன்னு ஒரு சின்ன பிஸ்னஸை இல்லை ஸ்மால் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் தரும். மேபி இந்த மாதிரி யூடியூப் சேனலோ, இல்லை நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் ஏதாவது சாரீ சேல் பண்ணுறது, மீஷோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸில் நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, அது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகும். தி சேம் டைம் ஏர்னிங்ஸும் இருங்குங்க. தேர்ட் என்னென்னா, ஃபேஸிங் சேலஞ்சஸ். அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் சேலஞ்சஸ் இல்லாமல் இல்லைங்க. வீட்டில் வேலையை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் போய் வேலை செய்கிறதா இருக்கட்டும், பொம்பளைங்களுக்கு எப்போவுமே சேலஞ்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறோம், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஸோ இனிமேல் சேலஞ்சஸை பார்த்து பயப்படாதீங்க, எதிர்த்துன்னு இல்லைங்க, கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபோர்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, பில்ட் யுவர் பர்சனல் பிராண்ட். அதாவது நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும், உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்ட், பர்சனல் ஐடென்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகும் இல்லையா? அப்படி இல்லைனாலும், நீங்கள் பர்சனலாக வீட்டில் இருக்கீங்கன்னாலும், நீங்கள் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் முதற்கொண்டு, நீங்கள் பண்ணுற டிஷ் முதற்கொண்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் செஞ்சது ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பர்சனல் பிராண்டிங்னாலே என்னென்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்தோன்னா, இந்த விளம்பரம் இதோடது தான் அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம்ல, அதே மாதிரி தாங்க இவங்க வச்ச குழம்பு இவங்களோடதான்றது கண்டுபிடிக்கிறது ஒரு பிராண்டிங் தான். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதே நீங்கள் பிஸ்னஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. ஃபிஃப்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்புங்க. ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இன்னுமே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் உங்களோட நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வேலை செய்யறதும் பார்த்துப்பாங்க, குழந்தைங்களும் பார்த்துப்பாங்க, வெளியில் ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல. அதே மாதிரி தாங்க ஒர்க்கிங் உமனுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்டன் அதிகமாக இருக்கும். அதாவது வெளியில் இருக்க ஒர்க்கும் பார்த்துக்கணும், வீட்டில் குழந்தைங்களும் பார்த்துக்கணும், வீட்டில் சமைக்கவும் செய்யணும், இப்படிலாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில உமன்ஸை பற்றி சொல்கிறேன், ஒர்க்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஃபேமிலியை சரியாக கவனிக்கிறது இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி மட்டுமே கவனிச்சிட்டு ஒர்க்கை சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் என்ன நடக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்க கையை விட்டு போயிடுது. ஆனால் அப்படி இல்லாமல் உங்கள் லைஃப்பும் இம்பார்ட்டன்ட், உங்கள் ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்துமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏர்னிங்ஸும் கரெக்டாக இருக்கும். அதை வச்சு உங்கள் ஃபேமிலியும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். சிக்ஸ்த்து டிப் என்னென்னா, ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். அதாவது உங்கள் கனவை நிஜமாக்கிறதுக்கான பெரிய வழி, ஒரு சீக்ரெட்டும் இருக்குது இதில். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கனவு காணுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி. இதில் ஒரு சீக்ரெட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் கனவு காண்றதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்க மாதிரி அதுக்கான ட்ரெஸ்ஸு, அதுக்கான காரு, பைக்கு, என்னெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ எல்லாத்தையும் உங்களோட இமேஜினேஷனில் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக நீங்கள் இதை இமேஜின் பண்ண ஒரு நாள் கன்ஃபார்மாக நிஜமாகும். நான் இதை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு சின்ன விஷயத்தில் நடந்திருக்குங்க. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட்டாக ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுங்கள், யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ மற்றவங்களும் உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மோட்டிவேஷனை குறிக்கோளாக வச்சு எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக ஜெயிப்போம் ஒரு நாள். இதே மாதிரி என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட.